ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு வந்து டொனால்ட் ட்ரம்ப் தான் இஸ்ரேல் பாலஸ்தீன் ஹமாஸுக்கு இடையில் இந்த போர் நிறுத்தத்துக்கு காரணம் அவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லப்போனா அவரே பதவி ஏற்றுட்டார் நேற்று பதவியேற்ற பொழுது இதை அவரு கோடிட்டும் காமிச்சார். நான் வந்துட்டேன், இந்த பாருங்க போர் நின்றுச்சு அப்படின்னு. இது தேர்தல் சமயத்திலேயே அவர் சொன்ன ஒரு செய்தி தான். நான் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக ஆனால் அது உக்ரைன் போரும் நிற்கும், ரஷ்யா உக்ரைன் போரும் நிறுத்தப்படும், இஸ்ரேல் பாலஸ்தீன யுத்தமும் நிறுத்தப்படும் அப்படின்னு சொன்னார். நான் அமைதியை விரும்புகிறேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார்ல, அதை நிரூபிக்கும் விதமான ஒரு செயலா தான் இன்னைக்கு இந்த போர் நிறுத்தத்தை பார்க்கணும். காரணம், இஸ்ரேல் வந்து ஹமாஸோட வந்து போர் நிறுத்தம் ஏற்பட்டு உடனடியாக அங்க வந்து ரீஹபிலிட்டேஷன் நடந்து பாலஸ்தீனத்தினுடைய மறுமலர்ச்சி ஏற்பட்டு அது மறுபடியும் பாலஸ்தீனத்துக்கு எல்லா உதவிகளும் செய்து விடுமா அப்படின்றால் அது சாத்தியம் இல்லை. ஏன்னா அவர்கள் கடந்த கால வரலாறு என்னன்னா முழுக்க பாலஸ்தீனத்தை இஸ்ரேலோடு சேர்க்க வேண்டும் என்பதுதான். இப்ப என்ன நிர்பந்தம் இஸ்ரேலுக்கு அப்படி என்றால், ட்ரம்ப் கொடுத்த அழுத்தம் ஒன்று ஒரு பக்கம். ஏனென்றால் நான் ஆட்சிக்கு வந்தால் அங்கு போர் நிறுத்தம் என்கிற அந்த உத்தரவாதத்தை இஸ்ரேல் வந்து அமுல்படுத்த வேண்டும் என்று சொன்னார். இன்னொரு பக்கம் நெதன்யாவுக்கு இருக்கின்ற அழுத்தம்.